சாந்தி. இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும். நீயோராத்மா சரீரம் அல்ல, பரமாத்மாவின் செல்வம். திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளி ஹோலி பண்டிகையை முன்னிட்டு பாப்தாதா குழந்தைகளை சந்தித்த முரளி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்றைய அவ்யக்த முரளியில் ஹோலியஸ்டான தந்தை தன்னுடைய ஹோலியான தூய்மையான குழந்தைகளை பார்த்து சந்திப்பை கொண்டாடிட்டு இருக்கார். உலகத்தில் நாலாபுறத்துலையுமே தூய்மையான அந்த ஹோலியான குழந்தைகள் தூரத்தில் இருந்தால் கூட பாப்தாதாவுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய அந்த நெற்றியில் மின்னி கொண்டிருக்கக்கூடிய பவித்திரமான அந்த தூய்மையின் ஜோதியை பார்த்துட்ருக்கின்றார். முழு கல்பத்திலையுமே குழந்தைகளை போன்ற மகான் தூய்மையான ஆத்மாக்கள் வேறு யாருமே ஆகிறதில்ல. எந்த தர்மாத்மாவும் அந்த மாதிரி கிடையாது, எந்த மகான் ஆத்மாக்களும் கிடையாது. ஸோ குழந்தைகளை பார்த்து பாப்தாதா பெருமிதம் அடைகிறார். ஆஹா, என்னுடைய பவித்திரமான மகான் குழந்தைகளே, ஆஹா அப்படின்னு பாபா சந்தோஷப்படுறார். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் வருங்காலத்தில் டபுள் தூய்மையானவர்களாக ஆகுறீங்க. அதாவது உடலும் ஆத்மாவும் தூய்மையாக ஆகுது, அதே மாதிரி டபுள் கிரீடதாரியாகவும் நீங்கள் தான் ஆகுறீங்க அப்படின்றார். அடுத்தது பாப்தாதா சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் யோக அக்னி மூலமாக தன்னுடைய ஆத்மாவை தூய்மையாக ஆக்குறீங்க. பழைய சுபாவ சம்ஸ்காரத்தை யோக அக்னிங்கிற நெருப்பில் எரிக்கிறீங்க. இதனுடைய நினைவார்த்தமாக உலகத்தில் தேக உணர்வில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஸ்தூலமான ரூபத்தில் ஹோலிக்கு முன்னால் எரிக்கவும் செய்கிறாங்க. அதாவது குழந்தைகள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வேல்யூ மதிப்பு அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம சங்கமேகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அடியும் அவர்கள் உலகத்தில் ஒரு நாள் உற்சவமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றார். அப்புறம் பாப்தாதா சொல்கிறாங்க, அன்னைக்கு டர்னில் பாபாவுக்கு முன்னால் 5-6 டிஃப்ரெண்ட்டான துறை விங்ஸை சேர்ந்தவர்கள் பாப்தாதாவுக்கு முன்னால் உட்காந்துருக்காங்க. பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு துறையினர் கூட ஒவ்வொரு விங்ஸில் இருக்கவங்களும் எவ்வளோ ஊக்கம் உற்சாகத்தோட சேவைக்கான திட்டம் போடுறீங்களோ அதே அளவு ஊக்கம் உற்சாகத்தோட சுய முன்னேற்றத்துக்கான நம்பர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டத்தையும் போடணும். ரொம்ப கவனமாக அதற்கான பிளானிங் உருவாக்கணும் அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, இன்னும் ஒரு டர்ன் பாக்கி இருக்குது, அதாவது 15 நாட்கள் இருக்குது. இந்த 15 டேஸுக்குள்ளார ஏதாவது ஒரு சக்தி ஸ்வரூபமாக, ஏதாவது ஒரு குணத்தின் மூர்த்தியாக, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய நன்மைக்காக லைட் மைட் ஸ்வரூபமாகி சக்திகளை கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாபா அப்படின்னு யார் சொல்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ அவங்கள கை தூக்குங்க அப்படின்றார் பாபா. அப்புறம் பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு விங்ஸில் கூட பிளானிங் திட்டம் ரொம்ப நல்லா போடுறீங்க. ஆனால் இப்போ அந்த திட்டத்தின் கூடவே சுய முன்னேற்றத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க, இணைச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இணைக்கல அப்படின்னா இந்த திட்டத்தின் அந்த சேவைக்கான அந்த திட்டத்தின் மூலமாக என்ன அளவு வெற்றி கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் அதற்காக சுய முன்னேற்றம் மட்டும் போதும் அப்படி கிடையாது, சேவையும் வேணும். சுய முன்னேற்றமும் வேணும், சேவையும் வேணும். ரெண்டும் சேர்ந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, அப்போ அந்த சேவைக்கான அந்த வெற்றி இன்னும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பாபா சொல்கிறாங்க, சேவை மற்றும் சுய முன்னேற்றம் ரெண்டுத்துலேயுமே வெற்றி கிடைக்குது அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்னன்னா, சேவை யார் பொருட்டு செய்கின்றோமோ அவர்களும் திருப்தியாக இருப்பாங்க, சேவை செய்கிறவங்களும் திருப்தியாக இருப்பாங்க. ஒருவேளை சேவை செய்தவர்களும் திருப்தி இல்லை, யார் பொருட்டு சேவை செய்தார்களோ அவங்களும் திருப்தி அடையலைன்னா அப்போ புரிஞ்சுக்கணும், உழைப்பு அதிகமாக இருக்கு ஆனால் லாபம் வெற்றி ரொம்ப குறைவாக இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க
மேலும் பாபா சொல்கிறாங்க, சேவை மற்றும் சுய முன்னேற்றம் இது ரெண்டுத்துலேயுமே வெற்றி அடையணும் அப்படின்னா அதை சுலபமாக ஈஸியாக அடைவதற்கான ஒரு கோல்டன் கீ, தங்க சாவி என்ன அப்படிங்கிறத பாபா சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, முகம் நடத்தையில், சம்பந்தம் தொடர்பில், நிமித்தமான உணர்வு, பணிவான உணர்வு, மென்மையான அதாவது அப்பழுக்கற்ற பேச்சு, இதுதான் அந்த கோல்டன் கீ, தங்க சாவின்றார். இது இருந்ததுன்னா நம்ம சேவை சுய முன்னேற்றத்தில் ஈஸியாக நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, வெற்றி அந்த அளவுக்கு இல்லாமல் குறைவாக பர்சன்டேஜில் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் பாபா நோட் பண்ணியிருக்காராம். அது ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன அப்படின்னா நான். பாபா சொல்கிறாங்க, நான் அப்படிங்கிறது 3 விதத்தில் பயன்படுது. ஒன்று, நான் ஆத்மா அப்படின்னு ஆத்ம உணர்வில் இருக்கிறதுலையும் நான் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. 2வது, தேகாபிமானத்தினுடைய நான் என்ன சொல்கிறேனோ, நான் என்ன செய்கிறேனோ அதுதான் ரைட், அதுதான் செய்யணும். இந்த எல்லைக்குட்பட்ட நான், தேக உணர்வுடைய இது. 3வது பாபா சொல்கிறார், மனசொடைஞ்சு அதாவது அந்த மனச்சோர்வு வரப்போ யூஸ் பண்ணக்கூடிய நான். என்னால் இதை செய்ய முடியாது, எனக்குள்ள அந்த தைரியம் இல்லை, என்னால் இதெல்லாம் கேட்க முடியாது, என்னால் இதை ஜீர்ணிச்சிக்க முடியாது. இந்த 3வது நான். இந்த 3 விதத்தில் நானுங்கிறது யூஸ் பண்ணுறோம். பாபா சொல்கிறாங்க, இதில் இந்த 2 ராயல் ரூபத்தினுடைய அபிமானம் அவமானத்தினுடைய நான் மற்றும் மனச்சோர்வு மனசொடைஞ்சு போகக்கூடிய இந்த நான் அப்படிங்கிற இந்த 2 வெரைட்டி நானை எரிச்சிடுங்க. ரிட்டர்ன் திரும்பி தன் கூட எடுத்துகிட்டு போகாதீங்க, ட்ரெயினில் சுமையாக ஆகிடும். ஒரே ஒரு ஆத்மா அபிமானியான நான் அப்படிங்கிறத மட்டும் கூட வச்சுக்கோங்க. பிரம்மா பாபா மம்மாவுக்கு இந்த 2 தேக உணர்வினுடைய அந்த மனச்சோர்வனுடைய நான் அப்படிங்கிறதுனா என்னன்னே தெரியாது. அதனால தான் அவங்க அவ்வளோ முள்ளால் வந்தாங்க. ஸோ குழந்தைகளும் அந்த ஒரு நான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கோங்க அப்படின்றார் பாபா. ஸோ வாங்க இன்னைக்கு முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் தேதி 27/7/2025. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 14/3/2006. முரளியினுடைய தலைப்பு, பரமாத்ம சந்திப்பை அனுபவம் செய்வதற்காக தலைகீழான நான் என்பதை எரிக்கும் ஹோலி கொண்டாடுங்கள். திருஷ்டியினுடைய பீச்சாங்குழல் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தத்தின் நிறத்தை பூசுங்கள். பரமாத்ம சந்திப்பை அனுபவம் செய்வதற்காக தலைகீழான நான் என்பதை உல்டா தலைகீழ நான் அப்படிங்கிறத எரிப்பதற்கான அந்த ஹோலியை கொண்டாடுங்க. திருஷ்டி அப்படிங்கிற அந்த பீச்சாங்குழல் மூலமாக எல்லா ஆத்மாக்களுக்கும் சுகம், அமைதி, அன்பு, ஆனந்தத்தினுடைய அந்த கலர் பூசுங்க அப்படின்றார். இன்று ஹோலியஸ்ட், புனிதத்திலும் புனிதமான தந்தை தன்னுடைய ஹோலி அதாவது புனிதமான குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார். நாலாபுறங்களிலும் உள்ள ஹோலி குழந்தைகள் தொலைவில் அமர்ந்திருந்தாலும் அருகாமையில் உள்ளனர். பாப்தாதா அப்பேற்பட்ட ஹோலி அதாவது மகான் தூய்மையான குழந்தைகளுடைய நெற்றியில் ஜொலித்து கொண்டிருக்கும் பாக்கியத்தின் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் மகான் தூய்மையான குழந்தைகள். ஸோ குழந்தைகளுடைய நெற்றியில் நடுவில் ஜொலிக்கக்கூடிய பாக்கியத்தினுடைய நட்சத்திரத்தை பாப்தாதா பார்த்துட்டு இருக்கின்றார். அப்பேற்பட்ட மகான் பவித்திரமானவர்களாக முழு கல்பத்திலும் வேறு யாரும் ஆவதில்லை. இந்த சங்கம யுகத்தில் தூய்மைக்கான விரதம் எடுக்கக்கூடிய பாக்கியவான் குழந்தைகள் எதிர்காலத்தில் இரட்டை தூய்மையானவர்களாக ஆகின்றார்கள். ஷரீரத்தாலும் தூய்மையாக மற்றும் ஆத்மாவும் தூய்மையாக ஆகின்றது. முழு கல்பத்தை சுற்றி வாருங்கள். எத்தனை மகான் ஆத்மாக்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஷரீரமும் தூய்மையாக மற்றும் ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும்படியாக அப்பேற்பட்ட தூய்மையானவராக எந்த ஒரு தர்மாத்மாவும் ஆகவில்லை, மகான் ஆத்மாவும் ஆகவில்லை. ஆஹா என்னுடைய மகான் பவித்திர குழந்தைகளே ஆஹா என்று பாப்தாதாவிற்கு குழந்தைகளாகிய உங்கள் மீது பெருமிதம் உள்ளது. பாபா நம்ம குழந்தைகளை பார்த்து ஆஹா மகான் தூய்மையான என்னுடைய குழந்தைகளே ஆகான்றார். காரணம் என்ன? பாபா சொல்றார், இரட்டை தூய்மையானவராகவும் இரட்டை கிரீடதாரியாகவும் எவரும் ஆகவில்லை.
இரட்டை கிரீடதாரியாகவும் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்களே ஆகின்றீர்கள். தன்னுடைய அந்த இரட்டை தூய்மை, இரட்டை கிரீடதாரி ஸ்வரூபம் முன்னால் வந்து கொண்டிருக்கிறதல்லவா. ஸோ குழந்தைகள் நம்ம வருங்காலத்தில் டபுள் கிரீடதாரி ஆகிறோம். உடலால் ஆத்ம ரூபத்தில் 2 விதத்துலேயும் தூய்மையானவராக ஆகிறோம். ஸோ டபுள் பியூர், டபுள் கிரீடம். ஸோ இது நம்ம குழந்தைகளுக்கு தான் அந்த நிலையை நம்ம தான் அடையிறோம். அதனால் பாபாஸ்ரர் உங்களுடைய அந்த ஒரு டபுள் கிரீடதாரி, டபுள் தூய்மையான அந்த ஸ்வரூபம் உங்கள் கண் முன்னால் வந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்குறார். ஆகையினால் இந்த சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை என்ன உருவாகி உள்ளதோ அந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விசேஷத்தன்மையினுடைய நினைவார்த்தத்தை உலகத்தினர் உற்சவமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றும் நீங்கள் அனைவரும் அன்பு என்ற விமானத்தில் ஹோலியை கொண்டாடுவதற்காக வந்துள்ளீர்கள். ஹோலி கொண்டாடுவதற்காக வந்துள்ளீர்கள் அல்லவா. நீங்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் தூய்மையின் ஹோலியை கொண்டாடி இருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஆன்மீக ரகசியத்தை உலகத்தினர் ஸ்தூலமாக காண்பித்துள்ளனர். ஏனென்றால் தேக உணர்வுடையவர்கள் அல்லவா. நம்ம என்ன ப்ராக்டிக்கலாக சங்கமயுகில் பண்ணுறோமோ அதை உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், லௌகிக்கில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஸ்தூலமான முறையில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா பாபா சொல்கிறார், தேக உணர்வுடையவர்கள் அல்லவா. நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள், ஆன்மீக வாழ்க்கை வாழ்பவர்கள் மற்றும் அவர்கள் தேக உணர்வுடையவர்கள். எனவே அனைத்தையும் ஸ்தூலமாக எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கு பாபா எக்ஸாம்பிள் சொல்கிறார். நீங்கள் யோக அக்னி மூலம் தங்களுடைய பழைய சம்ஸ்காரம், சுபாவத்தை பஸ்மம் செய்து விட்டீர்கள், எரித்து விட்டீர்கள். மற்றும் உலகத்தினர் ஸ்தூல நெருப்பில் எரிக்கின்றனர். ஏன்? பழைய சம்ஸ்காரத்தை எரிக்காமல் பரமாத்ம தொடர்பின் சாயம் ஒட்டாது, பரமாத்ம சந்திப்பின் அனுபவம் செய்ய முடியாது. நம்ம குழந்தைகள் பாபாவை நினைக்கிறோம், அந்த யோகா அக்னியில் என்ன பண்ணுறோம், பழைய சம்ஸ்கார் சுபாவம் எல்லாத்தையும் பஸ்மமாக்கி எரிக்கிறோம். பாபா சொல்கிறாங்க, இதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹோலியில் ஃபஸ்ட்டு ஸ்தூலமான ரூபத்தில் நெருப்பில் எரிக்கிறாங்க. பாபா ஸ்டார் எரிக்கலைன்னா பரமாத்மாவோட கனெக்ஷன், அந்த ஒரு தொடர்பினுடைய சாயம் படாது, அவருடைய சந்திப்பினுடைய அனுபவம் பண்ண முடியாது. ஸோ அதனால் பழைய சம்ஸ்கார சுபாவத்தை எரிச்சு தான் ஆகணும். எனவே உங்களுடைய வாழ்க்கைக்கு அந்தளவு மதிப்பு உள்ளது. உங்கள் ஒவ்வொரு அடியும் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. ஏன்? நீங்கள் சங்கமயுகம் முழுவதும் ஊக்கம், உற்சாகம் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்கியுள்ளீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் நினைவு சின்னத்தை ஒரு நாள் உற்சவமாக கொண்டாடுகின்றனர். ஃபுல் சங்கமயுகில் நம்ம குழந்தைகள் ஊக்கம் உற்சாகத்தோட ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமா. இதனுடைய நினைவார்த்தமாக உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, லௌகிக்கில் அதனுடைய நினைவார்த்தமாக ஒரு நாள் உற்சவமாக, ஒரு நாள் விழாவாக அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் அப்படிப்பட்ட சதா ஊக்கம், உற்சாகம், குஷி நிறைந்த வாழ்க்கை உள்ளதல்லவா? உள்ளதா அல்லது அவ்வப்போது உள்ளதா? சதா ஊக்கம் உற்சாகம் உள்ளதா அல்லது அவ்வப்பொழுது உள்ளதா? சதா உற்சாகத்தில் இருக்கின்றீர்கள், குஷியில் இருக்கின்றீர்கள். குஷி நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமாக கிடைத்துள்ள பரமாத்ம பரிசு ஆகும். சந்தோஷமா இருக்கிறது, ஹாப்பியா இருக்கிறது. குஷிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமாக கிடைத்துள்ள பரமாத்ம பரிசாகும். ஹாப்பியாக இருக்கிறது இந்த பிராமன் லைஃப்பில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கடவுளோட கிஃப்ட் அப்படிங்கிறார் பாபா. எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆனால் பிராமண வாழ்க்கையின் குஷி, ஊக்கம், உற்சாகம் செல்ல முடியாது என்று யார் நினைக்கிறீர்கள்? என்ன வேணால் ஆகட்டும், ஆனால் என்னுடைய இந்த பிராமன் லைஃப்லேருந்து குஷி போகாது, ஊக்கம் உற்சாகம் போகாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறார். யாருக்கு அப்பேற்பட்ட அனுபவம் உள்ளதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் முகம் சதா மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க விரும்புகிறார். ஏனென்றால் உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலியாக வேறு யாரும் ஆகவில்லை, ஆக முடியாது. குழந்தைகள் நம்மளை போல அதிர்ஷ்டசாலியா வேற யாரும் ஆகலை, ஆக முடியாது. அதனால் நம்மளுடைய முகம் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறதா பாபா பார்க்க ஆசைப்படுறார். வெவ்வேறு துறையைச் சேர்ந்தவர்கள் அமர்ந்துள்ளீர்கள். டிஃப்ரெண்ட் விங்ஸில் இருக்கக்கூடியவங்க உட்கார்ந்துருக்காங்க பாபாவுக்கு முன்னால். தனக்காக அனுபவி மூர்த்தி ஆகுவதற்கான திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்களா? செல்ஃபில் நான் நல்ல அனுபவசாலியாக ஆகணும், அதுக்காக ஏதாவது பிளானிங் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார்கள்.
இன்று இந்த துறையைச் சேர்ந்தவர்கள் வந்துள்ளனர். ஸோ விங்ஸை சேர்ந்தவங்களாம் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ பாபா பார்த்து சந்தோஷப்படுறார். வெல்கம், நல்வரவுன்றார். வந்திருப்பவருக்கு வாழ்த்துக்கள். சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் நன்றாக உள்ளது. ஆனால் முதலில் சுயத்திற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களும் ஒருவரை விட ஒருவர் நன்றாக திட்டங்களை உருவாக்குகின்றனர் என்பதை பாப் தாதா பார்த்தார். ஒரு விங்கை விட இன்னொரு விங்கில் இருக்கவங்க இன்னும் நல்ல நல்ல பிளானிங்ஸ் எல்லாம் போடணுங்களாம். கூடவே சுய முன்னேற்றத்திற்கான திட்டத்தை உருவாக்குவது மிகவும் அவசியமானது ஆகும். சர்வீஸ்க்காக டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தரை விட ஒருத்தர் நல்ல நல்ல பிளானிங்ஸ் பண்ணுறீங்க, அது மட்டும் பத்தாது. கூட செல்ஃபுக்காக ஒரு பிளானிங் பண்ணுறது, திட்டத்தை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றார். ஒவ்வொரு துறையைச் சேர்ந்தவர்களும் சுய முன்னேற்றத்திற்கான நடைமுறை திட்டத்தை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு விங்கில் இருக்கவங்களும் சுய முன்னேற்றத்திற்கான நடைமுறை திட்டம், ப்ராக்டிக்கலான ஒரு பிளானிங், நடைமுறை திட்டத்தை உருவாக்க வேண்டும் மற்றும் நம்பர் பெற வேண்டும் என்ற இதைதான் பாப் தாதா விரும்புகிறார். எவ்வாறு குழுவில் ஒன்றிணைந்து இருக்கிறீர்கள்? வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களோ உள்நாட்டைச் சேர்ந்தவர்களோ மீட்டிங் செய்கிறீர்கள், திட்டத்தை உருவாக்குகிறீர்கள். பாப் தாதா அதிலும் கூட மகிழ்ச்சி அடைகிறார். ஒன்றா சேர்றோம், குரூப்பாக சங்கடனா இருக்கோம், பிளானிங் எல்லாம் போடுறீங்க, திட்டம் போடுறீங்க. ஸோ பாப் தாதா அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறார். ஆனால் எவ்வாறு ஊக்கம் உற்சாகத்துடன் குழுவாக சேர்ந்து சேவைக்கான திட்டத்தை உருவாக்குகிறீர்களோ அவ்வாறே அதே அளவு ஊக்கம் உற்சாகத்துடன் சுய முன்னேற்றத்திற்கான நம்பரை இன்னும் அதிகமான கவனம் கொடுத்து உருவாக்க வேண்டும். சர்வீஸ்க்காக எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிளானிங் ஊக்கம் உற்சாகத்தோட பண்ணுறீங்க, அதே ஊக்கம் உற்சாகத்தோட இன்னும் சொல்லப்போனால் அதை விட அதிகமான கவனம் கொடுத்து சுய முன்னேற்றத்துக்காக நம்பர் வாங்கணுங்கிற பிளானிங்கும் போடணுன்றார் பாபா. இந்த மாதத்தில் இந்த துறையினர் சுய முன்னேற்றத்திற்கான திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்துள்ளார்களா என்ற விவரத்தை பாப் தாதா கேட்க விரும்புகிறார். இந்த விங்கை சேர்ந்தவங்க இந்த மந்த்ல இந்த சுய முன்னேற்றத்துக்காக இந்த பிளான் பண்ணியிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் பாபா கேட்க ஆசைப்படுறார். எந்த துறையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் விரும்புகிறீர்களோ அந்த அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களும் கை உயர்த்துங்கள். எந்த விங்ஸ்லேருந்து வந்திருக்கீங்களோ அவங்களாம் கை தூக்குங்கன்றார். நல்லது, இத்தனை பேர் வந்துள்ளீர்கள், நிறைய பேர் வந்துள்ளீர்கள். கேட்டீர்களா? 5-6 துறையைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள். ரொம்பவும் நல்லது. அதாவது அப்போல்லாம் பாபா மீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாபா மீட்ல ஒவ்வொரு விங்ஸ்காரங்க இருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஹோலி மீட் பாபா மீட்டில் 5-6 விங்ஸை சேர்ந்தவங்க இருக்காங்க பாபாக்குனால. ஸோ பாபா சார் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப நல்லது அப்படின்றார். இத்தனை பேர் வந்துள்ளீர்கள், நிறைய பேர் வந்துள்ளீர்கள். கேட்டீர்களா? 5-6 துறையைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள், ரொம்ப நல்லது. இப்பொழுது ஒரு கடைசி டர்ன் மீதம் உள்ளது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு டர்ன் எக்ஸ்ட்ரா இருக்கு. பாப் தாதா ஹோம்ஒர்க் கொடுத்தும் விட்டார்கள். பாப் தாதாவோ தினமும் ரிசல்ட் பார்க்கிறார்கள். பாப் தாதா கடைசி டர்னில் கணக்கை எடுப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் பாப் தாதா தினமும் பார்க்கிறார். ஹோம்ஒர்க் பாபா கொடுத்துருக்காரு, லாஸ்ட் டர்னில் தான் நான் பார்ப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமா. ஆனால் பாபா லாஸ்ட் டர்ன் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணல. டெய்லியுமே குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரிசல்ட்டை பார்க்குறாராம். இப்பொழுதும் கூட மேலும் 15 தினங்கள் உள்ளன. ஏன்னா லாஸ்ட் டர்ன்லேயே இன்னும் 15 days இருக்கு. இந்த 15 தினங்களில் ஒவ்வொரு துறையைச் சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ அவர்களும் மற்றும் யார் வரவில்லையோ அந்த துறையில் நிமித்தமாகி இருக்கும் குழந்தைகளுக்கும் பாப் தாதா இந்த சமிக்ஞையை கொடுக்கிறார். என்ன பாபா டைரக்ஷன் எல்லாருக்கும் கொடுக்குறாரு? ஒவ்வொரு துறையினரும் தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காக ஏதாவது ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். பாபாவுக்கு முன்னால் வந்திருக்கவங்களும் சரி, வராத மற்ற விங்ஸில் இருக்கவங்களும் சரி, எல்லாருக்குமே பாபாவோட டைரக்ஷன் என்ன? தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காக ஏதாவது ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். விசேஷமாக ஏதாவது ஒரு சக்தி சுரூபம் ஆகுவதற்கான அல்லது விசேஷமாக ஏதாவது ஒரு குணத்தின் மூர்த்தி ஆகுவதற்கான அல்லது உலக நன்மைக்காக ஏதாவது ஒரு லைட் ஆர் மைட், ஒளி மற்றும் சக்தி கொடுப்பதற்கு ஒவ்வொரு துறையினரும் தங்களுக்குள் தீர்மானம் செய்யுங்கள். மேலும் பிறகு சோதனை செய்யுங்கள். எந்த துறையைச் சேர்ந்த உறுப்பினராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உறுப்பினராக இருக்கிறீர்கள், இதுவே மிகவும் நல்லது செய்துள்ளீர்கள். ஆனால் ஒவ்வொரு உறுப்பினரும் நம்பர் 1 ஆக வேண்டும்.
இந்த விங்கில் மெம்பர் ஆயிட்டீங்க, ஓகே தான். ஆனால் இப்போ என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு குணமூர்த்தியா, இல்லை சக்தி ஸ்வரூபமா, இல்லை உலக நன்மைக்காக ஏதாவது லைட் அண்ட் மைட் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தில் ஒவ்வொரு துறையை சேர்ந்தவங்களும் அதுக்காக செல்ஃபுக்காக ஏதாவது ஒரு பிளானிங் பண்ணி டெசிஷன் எடுங்க. டிசைட் பண்ணுறது மட்டும் இல்லை, தீர்மானம் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்குள்ளே நான் அந்த மாதிரி செய்கிறேனா அப்படின்னு ஒவ்வொரு துறையில் விங்ஸில் இருக்கக்கூடியவங்களும் தனக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 1 ஆகணும் தானே அப்படின்றார். இந்த துறையைச் சேர்ந்த உறுப்பினராக இருக்கிறார் என்று வெறும் பெயர் மட்டும் குறிப்பிடக்கூடாது. இந்த துறையினரின் சுய முன்னேற்றத்திற்கான உறுப்பினராக இருக்கிறார் என்பது இருக்க வேண்டும். இந்த விங்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இவங்க இருக்காங்க அப்படின்னு வரணுமா பேர். இது முடியுமா? துறையின் நிமித்தமானவர்கள் யாரோ அவர்கள் நிமித்தமானவர்கள் எழுந்திருங்கள். வெளிநாட்டிலும் கூட 4-5 பேர் யார் நிமித்தமாக இருக்கிறீர்களோ அவர்களும் எழுந்திருங்கள். பாப்தாதாவிற்கு அனைவரும் மிகவும் சக்திசாலியான மூர்த்திகளாக தெரிகிறீர்கள். மிகவும் நல்ல மூர்த்திகளாவீர்கள். பாபா எவ்வளோ ஒரு நஷா கொடுக்குறார் பாருங்க. பாப்தாதாவோட கண்களில் ஒவ்வொரு துறையினுடைய நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாவும் முழு ஃபாரினில் இருக்கக்கூடிய எல்லா ஃபுல் கண்ட்ரீஸ்க்கு முக்கியமாக 4-5 மூத்த சகோதரிகள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பாபா எந்திரிக்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? ரொம்ப நல்ல மூர்த்திகளாக இருக்கீங்க, அப்படி தான் எனக்கு தெரியுறீங்க அப்படின்றார். நீங்கள் அனைவரும் 15 தினங்களுக்குள் 15 டேஸில் ஏதாவது செய்து காண்பிப்போம் என்று நினைக்கிறீர்களா? ஏதாவது செஞ்சு காட்டுறேன் பாபா இந்த 15 டேஸில் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினைக்கிறீங்களா? நினச்சா தானே செய்ய முடியும். ஸோ நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். கூறுங்கள், இது சாத்தியமா, பாசிபிளா இது அப்படின்னு கேட்குறார். உடனே அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, முழு முயற்சி செய்வோம், கம்ப்ளீட்டாக முயற்சி பண்ணுறோம் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், மற்றவர்கள் கூறுங்கள், செய்ய முடியுமா என்ன அப்படின்னு கேட்குறார். அப்போ அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, யாரும் கோபப்பட மாட்டோம் என்று நிர்வாகத்துறை திட்டம் போட்டுள்ளது. அட்மினிஸ்ட்ரேஷன் விங்லேருந்து நாங்கள் யாரும் கோபப்பட மாட்டோம்னு பிளான் பண்ணியிருக்கோம் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், அதனுடைய விசாரணையும் செய்கின்றீர்களா? பிளானிங் போட்டுட்டீங்க, அப்புறம் ப்ராக்டிக்கலாக அப்படி இருக்கிறாங்களான்னு நீங்கள் விசாரணை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறார். சகோதரிகளாகிய நீங்கள், டீச்சர்ஸ் கிட்ட பாபா சொல்கிறார், சகோதரிகளாகிய நீங்கள் 15 தினங்களில் விசாரணை செய்து முடிவை சொல்ல முடியும் என்ற தைரியம் கொண்டிருக்கிறீர்களா? வெளிநாட்டினர் ஆம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். ஃபாரினர்ஸ்லாம் சரி பாபா ஓகே அப்படின்றாங்க. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? முடியுமா? பாரதத்தினர் சொல்லுங்கள், முடியுமா? பாப்தாதாவிற்கு உங்கள் அனைவருடைய முகத்தை பார்த்து ரிசல்ட் நன்றாக இருப்பதாக தெரிகிறது. பாபா எவ்வளோ பாசிட்டிவாக பார்க்குறார் பாருங்க. நல்ல மூர்த்தியாக தெரியுறீங்க, அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னாரு. இப்போ நம்ம குழந்தைகளுடைய முகத்தை பார்த்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்றார். ஆனால் ஒருவேளை 15 தினங்களுக்கு மட்டும் கவனம் கொடுப்பதற்கான பயிற்சி செய்தீர்கள் என்றால் இந்த பயிற்சி வருங்காலத்திலும் பயன்படும். ஒரு 15 டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப யூஸ் ஆகுன்றார். இப்பொழுது இப்படிப்பட்ட மீட்டிங் போட வேண்டும். அதில் ஏதாவது ஒரு குணம், ஏதாவது ஒரு சக்திக்கான லட்சியம் வைக்க வேண்டும். யார் வைக்கின்றீர்களோ அவர்களுக்கு அதற்கான நம்பர் பாப்தாதா கொடுப்பார். சுய சேவையில் நம்பர் 1 வரும் துறை யார் யார் என்பதை பாப்தாதாவே பார்த்து கொண்டிருக்கிறார். பாபாவே பார்க்குறார் எந்தெந்த துறையை சேர்ந்தவங்க சுய சேவையில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல நம்பர் 1 யார் வருவாங்கன்னு பாபா பார்க்குறாராம். ஏனெனில் திட்டம் மிகவும் நன்றாக போடுகிறீர்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார். ஆனால் சேவை மற்றும் சுய முன்னேற்றம் ஆகிய இரண்டும் ஒருவேளை இணைந்திருக்கவில்லை என்றால் சேவையின் திட்டத்தில் எந்த அளவு வெற்றி தேவையோ அந்த அளவு இருக்காது. சேவை சுய முன்னேற்றம் ரெண்டும் கம்பைண்டாக இல்லை அப்படின்னா சேவையோட பிளானிங்கில் எவ்வளோ வெற்றி வேணுமோ அவ்வளோ கிடைக்காது, அவ்வளவு இருக்காது. ஆகையினால் நேரத்தின் அருகாமையை முன்னால் வைத்து கொண்டே சேவை மற்றும் சுய முன்னேற்றத்தை இணைத்து பாருங்கள். ரெண்டையுமே சேர்த்து செய்யுங்க, இணைத்து செய்யுங்கள். சுய முன்னேற்றம் மட்டும் இருப்பது கூடாது. சேவையும் தேவை. ஆனால் சுய முன்னேற்றத்தின் ஸ்திதியினால் சேவையில் அதிக வெற்றி அதிகமாக கிடைக்கும். சுய முன்னேற்றம் மட்டும் பாபா சொல்கிறார்ல அதை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. சேவையும் வேணும், அதுவும் வேணும் தான். ஆனால் சுய முன்னேற்றம் ஸ்திதி நம்ம நல்லா ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சேவையில் வெற்றி இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படின்றார்.
சேவை மற்றும் சுய முன்னேற்றத்தினுடைய வெற்றியின் அடையாளம் இரண்டிலும் சுயம் தானும் தன்னால் திருப்தியாக இருக்க வேண்டும் மற்றும் யாருக்கு சேவை செய்கின்றீர்களோ அவர்களுக்கும் சேவை மூலம் திருப்தியின் அனுபவம் ஏற்பட வேண்டும். ஒருவேளை தனக்கும் மற்றும் யாருடைய சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கும் திருப்தியின் அனுபவம் ஏற்படவில்லை என்றால் வெற்றி குறைவாகவும் உழைப்பு அதிகமாகவும் உள்ளது என்று அர்த்தம். இப்போ நான் யாரோ சோன்சோக்கு சேவை பண்ணுறேன். இப்போ அந்த சேவை பண்ணோடனே நானும் திருப்தியாக இருக்கணும், யாருக்கு பண்ணேனோ அவங்களும் திருப்தியாகணும். அப்போ அந்த சேவையில் வெற்றின்றார், சக்ஸஸ் அப்படின்றார். சப்போஸ் அந்த சேவை பண்ணிவிட்டு எனக்கும் திருப்தி இல்லை, யாருக்கு பண்ணேனோ அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா உழைப்பு தான் அதிகம், வெற்றி ரொம்ப கம்மிங்கிறது புரிஞ்சுக்கோங்க அப்படின்றார். சேவையில் மற்றும் சுய முன்னேற்றத்தில் எளிதாக வெற்றி அடைவதற்கான தங்க சாவி எது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்களா? ரெண்டுத்துலேயும் ஈஸியாக வெற்றி அடையணும்னா கோல்டன் கீ என்ன, தங்க சாவி என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? அனுபவமும் அனைவருக்கும் உள்ளது. நடத்தை, முகம், சம்பந்தம் தொடர்பில் அந்த கோல்டன் கீ என்னன்னு சொல்கிறார். நடத்தை, முகம், சம்பந்தம் தொடர்பில் நிமித்த உணர்வு, பணிவான உணர்வு, மென்மையான அதாவது அப்பழுக்கற்ற பேச்சு ஆகிய இவையே தங்க சாவி ஆகும். என்னென்ன சொல்கிறார்? நிமித்த உணர்வு, பணிவான உணர்வு, மென்மையான அதாவது அப்பழுக்கற்ற பேச்சு, இதுதான் தங்க சாவி. பிரம்மா பாபா மற்றும் ஜெகதம்பாவை பார்த்திருக்கின்றீர்கள். ஆனால் இப்பொழுது ஆங்காங்கே சேவையின் வெற்றியில் சதவீதம் உள்ளது. சர்வீஸ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த சர்வீஸோட ரிசல்ட்டில் என்ன ஆகுது? வெற்றியில் பர்சன்டேஜ் இருக்குது. என்ன விரும்புகிறீர்களோ, எவ்வளவு விரும்புகிறீர்களோ, செய்கின்றீர்களோ, எந்தளவு திட்டத்தை உருவாக்குகின்றீர்களோ அதில் சதவீதம் ஏன் ஏற்படுகிறது? ஏன் பர்சன்டேஜ் வருது? பாப்தாதா பெரும்பான்மையாக பார்த்த காரணம் என்னவென்றால் வெற்றியில் குறைபாட்டிற்கான காரணம் ஒரு வார்த்தை. சக்ஸஸில் வெற்றியில் பர்சன்டேஜ் வந்துடுது, கம்ப்ளீட்டாக முழுமையான வெற்றி கிடைக்கல, சதவீதத்தில் தான் வெற்றி கிடைக்குது. இப்போ வெற்றி குறையறதுக்கு பாப்தாதா காரணம் பார்க்குறப்ப மெஜாரிட்டி ஒரு ரீசன், ஒரு வார்த்தை தான் காரணமாக இருக்குது வெற்றி கம்ப்ளீட்டாக கிடைக்காம இருக்கிறதுக்கு. அது என்ன? அந்த ஒரு வார்த்தை என்ன? எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகிருக்கும் இல்லையா? நான். நான் என்ற வார்த்தை 3 விதத்தில் பயன்படுகிறது. நான் ஆத்மா என்ற ஆத்ம அபிமானி நிலையில் கூட நான் என்ற வார்த்தை வருகிறது. தேக அபிமானத்திலும் நான் என்ன செய்கிறேனோ செய்கின்றேனோ அது சரியே, நான் புத்திவான், இது எல்லைக்குட்பட்ட நான். நான் இந்த தேக அபிமானத்திலும் நான் என்பது வருகிறது. ஒன்று நான் ஆத்மா அப்படின்றப்ப ஆத்மாபிமானியா நான் வருது. தேகாபிமானத்தில் நான் என்ன சொல்கிறேனோ செய்கிறேனோ அதான் ரைட்டு, நான் புத்திசாலி. நான் என்ன சொல்கிறேனோ நான் என்ன செய்கிறேனோ அதான் ரைட்டு, நான் புத்திசாலி. ஸோ இந்த எல்லைக்குட்பட்ட நான் அப்படிங்கிறது தேகாபிமானத்தினுடைய நான் வருது. மற்றும் 3வது, ஒருவர் உள்ளச்சோர்வு அடையும் பொழுதும் நான் என்பது வருகிறது. டல்லாய் சோர்ந்து போயிடுறப்ப, மனசுடையிறப்ப நான் அப்படிங்கிறது வருது. என்ன சொல்கிறாங்களா? அப்போ நான் இதை செய்ய முடியாது, எனக்குள் தைரியம் இல்லை, நான் இதை கேட்க முடியாது, நான் இதை கரைத்து கொள்ள முடியாது, அதாவது என்னால் இதை ஜீர்ணிச்சிக்க முடியாது டாட் டாட் டாட். ஆக பாப்தாதா 3 விதமான நான் நான் என்ற பாடலை அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பிரம்மா பாபா, ஜெகதம்பா நம்பர் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் தலைகீழான நான் என்ற உணர்வே இல்லாத நிலை, அதை பற்றிய ஞானமே இல்லாத நிலை என்ற விசேஷத்தன்மை இருந்தது. ஸோ தேகாபிமானத்தினுடைய நானோ இல்லைனாக்க மனசுடைஞ்சு சோர்வடையக்கூடிய அந்த நான் அப்படிங்கிறதோ, அந்த தலைகீழான நான் அப்படிங்கிறது பிரம்மா பாபா ஜெகதம்பா மம்மாட்ட அப்படின்னா என்னன்னே தெரியல, அதோட நாலேஜே கிடையாது, அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்களா. நான் ஆலோசனை கொடுக்கின்றேன், நான் சரி என்று ஒருபோதும் பிரம்மா பாபா கூறியதே இல்லை. பாபா 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 செய்வித்து கொண்டிருக்கிறார், நான் செய்யவில்லை, நான் புத்திசாலி அல்ல.
குழந்தைகள் புத்திசாலி என்று கூறினார். ஜெகதம்பாவினுடைய ஸ்லோகன் நினைவு உள்ளதா? பழையவர்களுக்கு நினைவு இருக்கும். கட்டளை கொடுப்பவர் கட்டளைப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். நான் என்பது இல்லை. இயக்கும் பாபா இயக்கிக் கொண்டிருக்கிறார். செய்விக்கக்கூடிய தந்தை செய்வித்துக் கொண்டு இருக்கிறார். ஜெகதம்பா இதையே கூறினார்கள். இதுதான் அம்மாவோட ஸ்லோகன். எனவே முதலில் அனைவரும் தனது உள்ளத்தில் இருந்து இந்த அபிமானம் மற்றும் அவமானத்தின் நான் என்பதை முடித்து சமாப்தி செய்து முன்னேறுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா பாபா என்பது இயல்பாக வெளிப்பட வேண்டும், இயற்கையாக வெளிப்பட வேண்டும். நேச்சுரல் நேச்சராக இருக்கணுன்றார். ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்ப கூட பாபா பாபா பாபான்றது என்னுடைய நேச்சுரல் நேச்சராக இயற்கையான சுபாவமாக வெளிப்படணுன்றார். ஏனெனில் தந்தைக்கு சமம் ஆகுவதற்கான சங்கல்பமோ அனைவரும் செய்திருக்கிறீர்கள். சமமாக ஆகுவதில் இந்த ஒரு ராயலான நான் என்பதை மட்டும் எரித்து விடுங்கள். நல்லது. கோபமும் படமாட்டீர்கள். கோபம் ஏன் வருகிறது? ஏனெனில் நான் என்பது வருகிறது. ஹோலி கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? முதலில் எந்த ஹோலி கொண்டாடுகிறீர்கள்? எரிக்கக்கூடிய ஹோலி. உண்மையில் நீங்கள் மிகவும் நல்லவர்கள், மிகவும் தகுதியானவர்கள், தந்தையினுடைய ஆசையின் தீபங்களாவீர்கள். இந்த சிறிதளவு நான் என்பது மட்டும் வெட்டிவிடுங்கள். இந்த 2 நான் என்பதை வெட்டிவிடுங்கள். ஒரு நான் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். பாபா எவ்வளோ அழகாக சொமான் எப்படியெல்லாம் சொல்கிறார் பாருங்கள். பாபா நம்மளை புகழ்கிறார். உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான், ரொம்ப தகுதியானவர்கள், பாபாவுடைய அப்பாவுடைய ஆசையின் தீபமாக இருக்கீங்க. இந்த ஜஸ்ட்டு சின்ன ஒரு நான் அப்படிங்கிறத மட்டும் வெட்டிடுங்களேன். அதை மட்டும் வெட்டிடுங்களேன். இந்த 2 நான் அப்படிங்கிறத வெட்டிடுங்களேன். ஒரு நான் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? உங்களுடைய அநேக சகோதர சகோதரிகள் பிராமணர்கள் அல்ல, அக்ஞானி ஆத்மாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தைரியத்தை இழந்து விட்டார்கள் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர்களுக்கு தைரியத்தினுடைய ரெக்கைகளை கொடுக்க வேண்டும். முற்றிலும் ஆதரவற்றவர்களாக ஆகிவிட்டனர், நம்பிக்கையற்றவராக ஆகிவிட்டனர். ஹே கருணை உள்ளம் உடைய, கிருபை தயை காட்டக்கூடிய உலகத்தின் ஆத்மாக்களுடைய இஷ்டதேவ ஆத்மாக்களே, தங்களுடைய சுப பாவனை, கருணை பாவனை, ஆத்ம பாவனை மூலம் அவர்களுடைய பாவனையை பூர்த்தி செய்யுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அக்ஞானி ஆத்மாக்கள் கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இழந்துட்டாங்க, தைரியம் இழந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தைரியத்தோட ரெக்க கொடுக்கணும். எப்படி நம்மளை பார்க்குறாங்களா அவங்க எல்லாம்? கருணை உள்ளம் உடைய, தயை இரக்கம் கிருபை காட்டக்கூடிய உலகத்தினுடைய ஆத்மாக்களுடைய இஷ்டதேவ ஆத்மாக்கள் என்றார் பாபா நம்மளை. உங்களுடைய இந்த சுப பாவனை, கருணை பாவனை, ஆத்ம பாவனை மூலமா அந்த ஆத்மாக்களுடைய பாவனையை பூர்த்தி பண்ணுங்க. உங்களுக்கு அவர்களுடைய துக்கம் அசாந்தியின் அதிர்வலைகள் வரவில்லையா? உங்க துக்கம் அசாந்தியில் அப்படி இருக்காங்க இல்லையா? உங்களோட வைப்ரேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு டச் பண்ணலையா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் நிமித்த ஆத்மாக்கள் ஆவீர்கள், பூர்வஜ் பூஜைக்குரியவர்கள் ஆவீர்கள், அதாவது மூதாதையர் பூஜைக்குரியவர்கள் ஆவீர்கள், விருட்சத்தின் தண்டு ஆவீர்கள், அஸ்திவாரம் ஆவீர்கள். நம்முடைய இரட்சகர்கள் எங்கே சென்று விட்டனர், நம்முடைய இஷ்ட தேவதைகள் எங்கே சென்று விட்டனர் என்று அனைவரும் உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றனர். உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் எங்களை பாதுகாக்கக்கூடிய எங்களுடைய இரட்சகர்கள் எங்கே போயிட்டாங்க, இஷ்ட தேவதைகள் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு பாபா சொல்ல நம்ம குழந்தைகளை, நம்ம ஆத்மாக்களை உலகத்தில் இருக்கவங்க தேடிட்டு இருக்காங்களாம். தந்தைக்கு கூக்குரல்கள் அதிகமாக கேட்கின்றன. இப்பொழுது சுய முன்னேற்றத்தின் மூலம் வெவ்வேறு சக்திகளுடைய சகாஷ் கொடுங்கள். எப்படி? செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால சுய முன்னேற்றத்தின் மூலம் வெவ்வேறு சக்திகளுடைய சகாஷ் கொடுங்கள். தைரியம் என்ற ரெக்கைகளை கொடுங்கள். தன்னுடைய திருஷ்டி மூலம், திருஷ்டிதான் உங்களுடைய பீச்சாங்குழலாகும். எனவே தன்னுடைய திருஷ்டி என்ற பீச்சாங்குழல் மூலம் சுகத்தின் வர்ணத்தை பூசுங்கள், சாந்தியின் வர்ணத்தை பூசுங்கள், அன்பின் வர்ணத்தை பூசுங்கள், ஆனந்தத்தின் வர்ணத்தை பூசுங்கள். நீங்களோ பரமாத்மா தொடர்பு என்ற வர்ணம் பூசப்பட்டு விட்டீர்கள். மற்ற ஆத்மாக்களுக்கும் கொஞ்சம் ஆன்மீக வர்ணத்தின் அனுபவத்தை செய்வீங்கள். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பாபா குழந்தைய ஆயிட்டோம் இல்லையா? ஸோ பரமாத்மாவுடைய அந்த தொடர்பினுடைய நிறம் நம்ம மேலே பூசப்பட்டாச்சு. அதனால்
இப்போ நம்ம கொஞ்சம் உலகத்தில் துக்கம் அசாந்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களுக்கு நம்மளுடைய திருஷ்டிங்கிற பீச்சாங்குழல் மூலமாக சுகம், அமைதி, அன்பு, ஆனந்தத்தினுடைய கொஞ்சம் அந்த ஒரு கலரை பூசுங்களேன் அப்படின்றார் பாபா. அனுபவம் பண்ண வைங்களேன். மற்ற ஆத்மாக்களுக்கும் கொஞ்சம் ஆன்மீக வர்ணத்தின் அனுபவத்தை செய்வீங்கள். பரமாத்ம சந்திப்பினுடைய மங்களகாலமான திருவிழாவினுடைய அனுபவத்தை ஏற்படுங்கள். பாபாவுடைய சந்திப்பு ஒரு மங்களகரமான இந்த திருவிழாவினுடைய அனுபவத்தை ஏற்படுத்துங்க. அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு புகலிடத்திற்கான வழி சொல்லுங்கள். சுய முன்னேற்றத்திற்கான திட்டத்தை உருவாக்குவீர்கள் தானே. இதில் சுயத்தினுடைய சோதனையாளராகி இந்த ராயலான நான் என்பதோ வரவில்லை தானே என்று சோதனை செய்ய வேண்டும். பாபா சொன்னாலே 2 நான் விட்டுடணும், அந்த 2 நான் வரல தானே அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏனெனில் இன்று ஹோலி கொண்டாட வந்துள்ளீர்கள். இன்று தேக அபிமானம் மற்றும் அவமானத்தின் நான் என்பது என்ன வருகிறதோ, மனமுடைந்து போவதன் நான் என்பது என்ன வருகிறதோ, இதை எரித்துவிட்டு தான் செல்ல வேண்டும். கூடவே எடுத்து செல்ல வேண்டாம் என்ற இந்த சங்கல்பத்தை பாப் தாதா கொடுக்கின்றார். தேகாபிமானுடைய அபிமானம், அவமானத்தினுடைய நான், 2வது மனசுடைஞ்சி சோர்ந்து போகக்கூடிய அந்த நான், இந்த 2 வெரைட்டி நானை எரிச்சிட்டு போங்க, கூட ரிட்டர்ன் எடுத்துட்டு போகக்கூடாதுன்றார். கொஞ்சம் எரித்து விட்டீர்கள் அல்லவா? நெருப்பு மூட்டினீர்களா என்ன? ஜுவாலாமுகி அதாவது எரிமலை யோக அக்னியை எரிய செய்யுங்கள். எரிக்க வருகின்றதா? ஜுவாலாமுகி யோகம் வருகிறதா அல்லது சாதாரண யோகம் வருகிறதா? ஜுவாலாமுகி ஆகுங்கள், லைட் மைட் ஹவுஸ் ஆகுங்கள். இது பிடித்திருக்கிறதா? அட்டென்ஷன் ப்ளீஸ். நான் என்பதை எரித்து விடுங்கள். பாபா எவ்வளோ இதுவாக சொல்கிறார், கவனம், கொஞ்சம் கவனம் கொடுங்க, அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்றார். இந்த நான் அப்படிங்கிறத எரிச்சிடுங்க அப்படின்றார். பாப் தாதா எப்பொழுது நான் நான் என்ற பாடலை கேட்கின்றார்களோ அப்பொழுது ஸ்விட்சை அணைத்து விடுகிறார்கள். பத்தல பாபாவுக்கு கேட்குது, பார்க்குது, பாப்பார் டிவியில் இல்லை குரல்லாம் கேட்குதுன்றார் இல்லையா. பாபா சொன்ன நான் நான்கிற பாட்டு கேட்குறப்ப பாபா ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடுறார், அணைத்து விடுகிறார். ஆஹா ஆஹா என்ற பாடல் ஒலிக்கும் போது சத்தத்தை அதிகப்படுத்துகிறார். ஏனெனில் நான் நான் என்பதின் ஈர்ப்பு அதிகமாக உள்ளது. இது இல்லை, இது இல்லை, இவ்வாறு இல்லை, அவ்வாறு இல்லை என்று ஒவ்வொரு விஷயத்தையும் இழுப்பார்கள். நான் நான்றப்ப அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். இது இல்லை, அது இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு இழுப்பதன் காரணத்தினால் பதற்றம் உருவாகி விடுகிறது. பாப்தாதாவிற்கு பற்று, பதற்றம் மற்றும் சுபாவம், தலைகீழான சுபாவம் பிடிப்பதில்லை. உண்மையில் சுபாவம் என்ற வார்த்தை மிகவும் நன்றாக உள்ளது. சுபாவம் என்றால் சுபாவ், அதாவது சுயத்தின் உணர்வு, சுயத்தினுடைய பாவனை. ஆனால் அதை தலைகீழானதாக ஆக்கிவிட்டீர்கள். விஷயத்தை இழுக்காதீர்கள், தன் பக்கம் எவரையும் ஈர்க்காதீர்கள். விஷயத்தையும் இழுக்காதீங்க, தன் பக்கம் எவரையும் ஈர்க்காதீர்கள். என் சைடில் நான் யாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடாது. அதுவும் மிகவும் குழப்பமடைய செய்கிறது. யாரையாவது என் சைடில் அட்ராக்ட் பண்ண வச்சா அதுவும் ரொம்ப கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிடும். எவரேனும் எவ்வளவு வேண்டுமானாலும் உங்களை சொல்லட்டும், ஆனால் தன் பக்கம் ஈர்க்காதீர்கள், விஷயத்தை ஈர்க்காதீர்கள், தன் பக்கம் ஈர்க்காதீர்கள். ஈர்ப்பது முடித்து விட வேண்டும். என் சைடில் அட்ராக்ட் ஆகிறது, ஈர்க்கப்படுறத ஃபினிஷ் பண்ணுங்க. பாபா பாபா மற்றும் பாபா, என்னோட பேர் வரக்கூடாது. பாபா பாபா பாபான்னு பாபா தான் வரணும். நான் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் சரி, யாராவது ஒருத்தங்களுக்கு சுச்சுவேஷனில் நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன், கைடன்ஸ் கொடுத்துருப்பேன், பாபாவை பற்றி சொல்லியிருப்பேன், யோகா பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் பாபா ஸ்டார் எந்த விஷயத்தையும் இழுக்கக்கூடாது, இப்படி அப்படி இது அதுன்னெலாம் சொல்லி விஷயத்தையும் இழுக்கக்கூடாது, என் சைடில் ஈர்க்கக்கூடாது, ஆத்மாக்களையும் என் சைடில் ஈர்க்கக்கூடாது. எப்பயுமே பாபா பாபா மற்றும் பாபா. இது பிடித்திருக்கிறது அல்லவா? ஆகவே தலைகீழான நான் என்பதை இங்கேயே விட்டு செல்ல வேண்டும், கூடவே எடுத்து செல்ல வேண்டாம். ரயிலில் சுமை ஏறிவிடும். தலைகீழான நானுங்கிறத எடுத்துகிட்டு போனால் ட்ரெயினில் வெயிட் ஏறிடுமா, ரயிலில் சுமை ஏறிவிடும். நான் பாபா உடையவன், பாபா என்னுடையவர் என்ற உரையாடல் பாடல்
உங்களோடது உள்ளதல்லவா? மே பாபா கா பாபா மேரா, இல்லையா? பாபா என்னுடையவர், நான் பாபா உடையவன் என்ற உங்களுடைய பாடல் உள்ளதல்லவா? ஒரு நான் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள், 2 நான் என்பதை அழித்து விடுங்கள். ஹோலி கொண்டாடி விட்டீர்களா? சங்கல்பத்தில் எரித்து விட்டீர்களா? இப்பொழுதோ சங்கல்பம் செய்யுங்கள். சங்கல்பம் செய்தீர்களா? கை உயர்த்துங்கள். செய்து விட்டீர்களா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் வைத்துள்ளீர்களா? சொல்றார் இல்லையா, ஒரு நான் அப்படிங்கிறது தான் இருக்கணும், மிச்சம் 2 நானை எரிச்சிடணும். ஸோ இதுக்கான சங்கல்பம் பண்ணிட்டீங்களா? இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் அனுமதி கொடுக்கலாமா? கொஞ்சம் பரவாயில்ல பாபான்னு பண்பின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறார். கொஞ்சம் கொஞ்சம் அனுமதி வேண்டும் என்று யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். கொஞ்சமும் இருக்கும் அல்லவா? இருக்காதா? நீங்களோ மிகவும் துணிச்சலானவர்கள். வாழ்த்துக்கள். குஷியில் நடனம் ஆடுங்கள், பாடுங்கள். பதற்றத்தில் அல்ல, இழுபறியில் அல்ல. குஷியில் டான்ஸ் பண்ணுங்க, பாடுங்க. பதற்றத்தில் அல்ல, இழுபறியில் அல்ல. நல்லது. இப்பொழுது ஒரு நொடியில் தங்களுடைய மனதில் இருந்து அனைத்து சங்கல்பங்களையும் சமாப்தி செய்து ஒரு நொடியில் தந்தையுடன் பரந்தாமத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடன் உயர்ந்த ஸ்திதியில் அமர்ந்து விடுங்கள். ஒரு செகண்ட்ல எல்லா சங்கல்பத்தை ஃபினிஷ் பண்ணி பாபா கூட பரந்தாமல உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்துல உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா கூட உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்திதியில் உட்காருங்க. மேலும் பாப் சமான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகி உலகத்தின் ஆத்மாக்களுக்கு சக்திகளின் கிரணங்களை கொடுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள புனிதமான, அதாவது ஹோலியஸ்ட், உயர்வான ஹையஸ்ட் குழந்தைகளுக்கு, சர்வ விஸ்வ கல்யாணக்காரி விசேஷ ஆத்மாக்களுக்கு, அனைத்து மூதாதையர் பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு, தந்தையின் அனைத்து இதய சிம்மாசனதாரி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் சகிதமாக உள்ளத்தின் அன்பு மற்றும் நமஸ்காரம். தூரத்தில் இருந்து வந்துள்ள கடிதங்கள், கார்டுகள், இமெயில், கம்ப்யூட்டர் மூலம் செய்திகள் பாப்தாதாவிடம் வந்துவிட்டன. மற்றும் பாப்தாதா அந்த குழந்தைகளை முன்னால் பார்த்து பல கோடி மடங்கு அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹோலிக்காக நிறைய லெட்டர்ஸ், கார்டு, இமெயில், கம்ப்யூட்டர் மூலமாக பாபா கிட்ட நிறைய பேர் அனுப்புனதெல்லாம் பாபாவுக்கு வந்துருச்சுன்றார். அந்த குழந்தைகளெல்லாம் நான் முன்னால் வச்சு பார்த்து எல்லாருக்குமே பல கோடி மடங்கு அன்பு நினைவுகளை பாபா நான் கொடுத்துட்ருக்கேன்றார். இன்னைக்குடையவர் தான் தன்னுடைய பூர்வத் ஸ்வரூபத்தின் நினைவின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் சக்திசாலி ஆக்கக்கூடிய ஆதார உத்தார மூர்த்தி ஆகுக. தன்னுடைய பூர்வஜ், அதாவது மூதாதையர் அப்படிங்கிற அந்த ஸ்வரூபத்தினுடைய நினைவு மூலமா எல்லா ஆத்மாக்களுக்கும் சக்திசாலியா ஆக்கணும். அப்படிப்பட்ட ஆதார உத்தார மூர்த்தி ஆகுங்க. இந்த சிருஷ்டி விருட்சத்தின் மூலத்தண்டு அனைவரின் மூதாதையராகிய நீங்கள் பிராமணனிலிருந்து தேவதையாக ஆகுபவர்கள். ஒவ்வொரு கர்மத்தின் ஆதாரமான, குல மரியாதைகளின் ஆதாரமான, பழக்க வழக்கங்களின் ஆதாரமான மூதாதையராகிய நீங்கள் அனைத்து ஆத்மாக்களுடைய ஆதார மற்றும் உத்தார மூர்த்தி, அதாவது கஷ்டங்கள்லேருந்து விடுவிக்கக்கூடியவர் ஆவீர்கள். தண்டாகிய உங்கள் மூலம்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சிரேஷ்ட சங்கல்பங்களின் சக்தி மற்றும் சர்வ சக்திகளும் கிடைக்கின்றன. அனைவரும் உங்களை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால் இந்தளவு பெரிய பொறுப்பு இருப்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு சங்கல்பமும் மற்றும் கர்மமும் செய்யுங்கள். ஏனெனில் மூதாதையர் ஆத்மாக்களாகிய உங்களுடைய ஆதாரத்தில்தான் சிருஷ்டியின் சமயம் மற்றும் ஸ்திதியின் ஆதாரம் உள்ளது. நம்ம குழந்தைகள் பூர்வஜா இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கு ஆதாரமாக பாபா சொல்கிறார் நம்ம தான் இருந்துட்டுருக்கோம். ஏன்னா பாபா சொல்கிறார் நம்ம மூலமாக தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சிரேஷ்ட சங்கல்பத்தினுடைய சக்தி மற்ற எல்லா சக்திகளும் கிடைக்குது. அதனால் ஆதாரமூர்த்தி உத்தாரமூர்த்தி நம்ம குழந்தைகள் தான். அதனால் நான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மூதாதையனாக இருக்கேன். என்னுடைய பூர்வ ஸ்வரூபத்தை ஞாபகத்தில் கொண்டு வாங்க.
எல்லா ஆத்மாக்களையும் சக்திசாலி ஆக்குங்க, அப்படிப்பட்ட ஆதார உத்தார மூர்த்தி ஆகணுன்றார். ஸ்லோகன்: யார் சர்வ சக்திகளின் கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரப்புகிறார்களோ அவர்களே மாஸ்டர் ஞான சூரியன் ஆவார்கள். யார் சர்வ சக்திகளின் கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரப்புகிறார்களோ அவர்களே மாஸ்டர் ஞான சூரியன் ஆவார்கள். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை: சங்கல்பங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள். இன்றைய பாயிண்ட்: 3 வார்த்தைகளின் காரணத்தினால் கட்டுப்படுத்தும் சக்தி, ஆட்சி புரியும் சக்தி குறைந்து விடுகிறது. அந்த 3 வார்த்தைகள் ஏன், என்ன, வேண்டும். வை, வாட், வாண்ட். ஏன், என்ன, வேண்டும். இந்த 3 வார்த்தைகளையும் முடித்துவிட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், ஆஹா என்று கூறுங்கள். அப்பொழுது கட்டுப்படுத்தும் சக்தி வந்துவிடும். ஏன், என்ன, வேண்டும்ங்கிற 3 வார்த்தை ஃபினிஷ் பண்ணிட்டு ஆஹா, வா, ஆஹா அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா கட்டுப்படுத்தும் சக்தி வந்துவிடும். பிறகு சங்கல்ப சக்தி மூலம் எல்லையற்ற சேவைக்கு நிமித்தமாக ஆக முடியும். ஓம் சாந்தி.